வணக்கம். அதிமுகவில் 24 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து தலைமை ஏற்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அதற்கான முழு தகுதி உங்களிடம்தான் இருக்கிறது. அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைத்த அதிமுகவாக உருவாக்க வேண்டும் என்றும் இன்று அதிகாலையிலேயே செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு படையெடுத்துள்ளனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை பல குழப்பங்களும் பல நிர்வாகிகளுக்கிடையேயான மோதல்களும் தான் உருவாகியிருக்கிறது. யாருக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்? செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர் ஓபிஎஸ்ஐ எதிர்க்கக்கூடியதும், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடியதும், இப்படிப்பட்ட சூழலில் எப்படி தேர்தலில் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியும்? ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் அதிமுகவின் தொண்டர்கள் என்று வேறுபட்ட காலம் போகி தற்பொழுது சசிகலாவின் ஆதரவாளர்கள் அடைந்த தொகுதி, எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி என்று உருவாகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் அனைவரும் கூறுவது மிக சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் கூறுகின்ற பதில்தான் நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இவர் கூறுகையில் அதிமுக பொறுத்தளவிற்கு தான் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியானது கிடையாது என்றும், அதிமுகவின் தலைமை என்ன கூறுகிறதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவன் நான் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே வழிநடத்துவேன் என்றும் கூறியுள்ளார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் தலைமையில்தான் தேர்தல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் இதை உறுதிப்படுத்த முடியும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் புதிய வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தி தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவர் நினைத்தது நடக்குமா என்பது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும். அவர் நினைத்தது தோல்வி அடைந்து விட்டால் தலைமை மாறுவது உறுதிதான். ஒருவேளை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடைந்து விட்டால் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்பது கடினம்தான். மேலும் இந்த குழப்பம் 2026 வரை நீடிக்கும் என்றும் 24 எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் என்ற முறையில் செங்கோட்டையன் அவர்கள்தான் கூவத்தூரில் தலைமையேற்றிருக்க வேண்டும். ஆனால் சசிகலா அவர்கள் செய்த தவறின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றிருப்பதை பற்றியும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.